டார்லிங், செல்லம் இந்த மாதிரி இல்லாம வேற என்ன டிஃபரெண்டான நேம்ல சேவ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து டிஸ்டர்பன்ஸ்னு வச்சிருக்கேன். டிஸ்டர்பன்ஸா? என்ன விவரம் கேளு. பாத்ரூம் போனா மொபைல் எடுத்துட்டு போவேன். மோட்டிவேஷனல் சாங், ரீல்ஸ், ஷேர் எல்லாமே பாத்ரூம் தான் நடக்குது அப்படின்ட்டு நானும் பாத்ரூம் எடுத்துட்டு தான் போறேன். நான் உள்ள போனதுக்கு அப்புறம் ஆன்லைன்ல வந்து என்ன பண்ற, அவர் என்ன ஃபாரினா போறாரு, யூரின் தானே போறாரு, ஏன் அப்படி உத்தரவு வாங்குறீங்க? ஒரு ரெண்டு டைம் நான் ரீல்ஸ் ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கேன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி நம்ம இக்னோர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். 3வது டைம் கால் வரும். அதுவும் நார்மல் கால், வீடியோ கால். கட் பண்ணா நான் வந்து கதவை உடைப்பேன். அட கரும்பு பிடிச்சவனே, கும்பமேள சாமியார் மாதிரி அப்படியே வரா பாரு. பேசு. லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். ஓ, அவரும் அப்படிதான் சொல்றாரா? ஃப்ரெண்ட்ஸும் அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே கரெக்டா தாங்க சொல்றாங்க. அந்த நாய் கூட வால் இருக்க மாதிரி என் கூடயே அவங்க இருந்துட்டாங்க. சோ இப்போ வந்து நாயாவே இருந்துட்டேன். சும்மா பொண்டாட்டிங்க வந்து புருஷன்கிட்ட கை நீட்டுறாங்க, அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். உண்மையிலே நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் கை நீட்டுறது? நல்லா கை தூக்குங்க. அங்க மட்டும் கை நீளுது, இங்க நீளாதா? தூக்குங்க. நான் என்ன பண்ணுவேன், என் பசங்களை இட்டுன்னு போய் அவர் மேல அப்படி ஏற விட்டுட்டு அவங்கள அடிக்கிறேன்ற சாக்குல இவரை போட்டு பட்டு பட்டுன்னு வச்சுருவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். போய் நல்லா நீட்டா ஒரு குச்சை உடைச்சிட்டு வந்து அவனுங்களை அடிக்கிறேன்ற சாக்குல இவர் காலில் போட்டு பச்சு பச்சுன்னு வச்சுட்டு வந்துடுவேன். பொறுமையே பெருமை. தூங்கிட்டு இருப்பான். நார்மலா நம்ம அடிச்சா தெரிஞ்சிரும். அதனால தூங்கும் போது தூக்கத்துல கை போடுற மாதிரி காது மேலே விழும், பளிர்னு விழும். உட்காந்து யோசிப்பாங்களோ. தேய்ச்சிட்டு திருப்பி படுத்துற வேண்டியதான். நம்ம அங்க முழிச்சு அவங்களை கேட்டோம்னா நைட்டே பிரச்சனை வந்துடும். ஐயோ ஆளனோட சாமி. என்ன அண்ணாச்சி மேல இருந்து கீழே வந்துறீங்க போலயே? ஊருக்கு போயிட்டா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ரொம்ப குஷியோ. ரொம்ப ரொம்ப அட்வைஸ் பண்ணுவார், பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஃபேட்டா இருக்கேன், நான் குண்டா இருக்கனால வேலை இல்லையா, போய் கதவை தொட, உட்காந்து கதவை தொட, மடிச்ச துணி கழிச்சிட்டு மறுபடியும் தொட, பாத்திரத்தை எடுத்து போட்டு மறுபடியும் கழுவு. சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் கடை வச்சிருக்கோம். கடை வச்சிருக்கீங்க. கடையில எந்நேரமும் கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்களா? வர டைம்ல நமக்கு வேற வேலை இருக்கும்ல, ஜாமான் வாங்குற வேலை, கொஞ்ச அடிக்கிற நேரம் வேலை. சும்மா தான் உட்காந்துருப்பீங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. க்ளீன் பண்ண விஷயத்தை ஏன் மறுபடியும் பண்ணணும்? அவங்க சும்மா இருக்காங்கன்னு நம்ம எப்படி நினைக்கிறது? வீட்டுக்கு வரும்போது சும்மா இருப்பாங்க. கடைக்கு எதுல போவீங்க? எக்ஸல்ல. சைக்கிள்ல போனா என்ன உடம்பு குறையும்ல? குறையும் தான். ஏன் போக மாட்டீங்க? சைக்கிள் இல்ல. அதான் பதில். ஒத்துக்கவே மாட்டார் சார். அவர் மேல இருக்க ஒரு தப்புனாலும். இப்ப வந்து புரிஞ்சுதா சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னு? புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. தண்ணி குடுக்கடா. அதுக்கு இப்போ ஒரு பேருக்கு தெரியுமா? அதுக்கு இப்போ ஒரு பேருக்கு தெரியுமா? தெரியுது, நீ மூடு. பூமர். பூமர் அங்கிள். அதுவும் தெரியுது.